அடக்குமுறை எங்கே நடந்தாலும் அங்கே கூடுகிறவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள், அதை கண்டிப்பவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள், மாந்தநேயம் உள்ளவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள். மாந்தநேயம் உள்ளவனுக்கு ஒரு சாதி அல்ல, பல சாதி. மாந்தநேயம் உள்ளவன் பறையனாகவும் இருப்பான், குறவனாகவும் இருப்பான். மனிதநேயம் உள்ளவன் ரெட்டியாராகவும் இருப்பான், செட்டியாராகவும் இருப்பான். மனிதநேயம் உள்ளவன் தமிழனாகவும் இருப்பான், மலையாளியாகவும் இருப்பான். மனிதநேயம் உள்ளவன் இந்தியனாகவும் இருப்பான், அமெரிக்கனாகவும் இருப்பான். திருமாவளவன் மனிதநேயம் உள்ளவன். அதனால் இந்த வேளையில் திருமாவளவன் குறவனாக இருக்கிறான். இந்த வேளையில் திருமாவளவன் குறவனாக இருக்கிறான். ஆக விடுதலை சிறுத்தைகள் மனிதநேயம் உள்ளவர்கள். காவல்துறையினர் குறவர்களை அடித்தால் கேட்பதற்கு நாதி இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். கேட்பதற்கு சிறுத்தைகள் இருக்கிறோம். எவனையும் எந்த காரணத்தை முன்னிட்டும் விசாரணை என்கிற பெயரால் வன்கொடுமைகள் செய்வதை அனுமதிக்க முடியாது. விசாரிக்க கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை. குற்றத்தை தடுக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை. குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை. குற்றத்தை ஊக்கப்படுத்துகிறோம் என்று நாங்கள் முன்வரவில்லை. குற்றவாளிகளை ஊக்கப்படுத்துகிறோம் என்பது அல்ல எங்களுடைய வேலை. ஆனால் கையில் அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக, காக்கி சட்டை போட்டிருக்கிறோம் என்பதற்காக, விசாரணை என்கிற பெயரால், கேட்பதற்கு நாதி இல்லாதவர்கள் என்ற பெயரால் யாரை வேண்டுமானாலும் அடித்து படுகொலை செய்வதற்கு காவல்துறையினருக்கு யார் அதிகாரம் தந்திருக்கிறார்? இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது? அவர்கள் சாதியால் யாராயிருந்தாலும் அவர்களை விசாரணை என்கிற பெயரால் சித்திரவதை செய்து படுகொலை செய்யக்கூடிய கொடுமையை எப்படி நாம் அனுமதிக்க முடியும்? எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்?